வணக்கம். இந்த சினிமாவுலலாம் திடீர்னு ஃபீல்ட் அவுட் ஆவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அவருடைய படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும். நெறைய படங்கள் ஹிட் குடுத்திருப்பாரு. ஆனா திடீர்னு பார்த்தா, ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா, அவர வந்து யாருன்னே தெரியாத அளவுக்கு ஃபீல்ட் அவுட் ஆவாரு. இந்த மாதிரி தான் ராமராஜன், நம்ம மைக் மோகன் இவங்கலாம் வந்து திடீர்னு ஃபீல்ட் அவுட் போனாங்க. நல்லா தான் ஹிட் குடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க படம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா, ஒரு வருஷத்துலலாம் ஃபீல்ட் அவுட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம திமுகவும் அவ்வளோ வருஷ கட்சி, 70 வருஷமா இருக்கிற கட்சி, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு தான்ப்பா வாய்ப்பு. தாவேக்காலாம் மிஞ்சி போனா 10 சீட்டு, 15 சீட்டு வாங்கினா அதுவே ரொம்ப அதிகம். அதிமுகவும் வர முடியாதுயா, தலைமை சரியில்லையா, திமுக தான்யா திருப்பியும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு அப்படிதான் இருந்தது இல்லையா? மக்கள்லாம் அதை தான் எதிர்பார்த்தாங்க. விஜயுடைய ரசிகர்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து பெரிய அரசியல் அனலைஸ் பண்ணுறவங்கெல்லாம் கூட உட்காந்து 1 ஹவர் 2 ஹவர் பேசுகிறவங்கெல்லாம் கூட விஜயால் வந்து பெருசாக ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாதுங்க, ஒரு அரசியலில் மாற்றம் கொண்டு வரலாங்க, அரசியலில் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தான் அச்சு தூக்கி அவர் வந்து 112 சீட்டாக கிட்டத்தட்ட 111 சீட்டு ஜெயிச்சு இன்றைக்கி ஆட்சி அமைச்சு விஜய் அவர்கள் சிஎம் சீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார். அப்படி அவர் உட்காந்து இப்போனா 2 மாதம் ஆயிருக்கு, அவ்வளோதான். 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக பேசப்பட்ட இந்த திமுக அப்படின்றது இப்போ எப்படி மைக் மோகன், ராமராஜன்லாம் ஃபீல்டை விட்டு போனாங்களோ அந்த ஒரு நிலைமைக்கு கிட்டத்தட்ட திமுக வந்துடுச்சு. யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சிங்க, அதிமுக திமுக அப்படின்ற 2 கட்சிகளை பற்றி ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்ச போதும் வந்து அவ்வளவு பேசுவாங்க. அவங்கள பற்றி அவ்வளவு செய்திகள் வரும். அவங்களுடைய சாதனைகள் செஞ்சுருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இப்போது விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச்சே கிடையாது பாருங்கள். திமுகவை பற்றி திமுகன்னு ஒரு கட்சி இருந்ததா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட வந்துருமோ அப்படின்ற மாதிரி திமுகவை கண்டுக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட எப்படி இந்த ராமராஜன், மைக் மோகன்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனாங்களோ அந்த மாதிரி கட்சி அவுட் ஆகிட்டாங்க. இவங்கலாம் வந்து இந்த கட்சி இருந்ததா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, மக்களுடைய மனசில் இடம் பிடிக்க மறந்துட்டாங்க. அதாவது இளைஞர்களுடைய மனசில் எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த கட்சிகள் உருவாக்கலை. அதை சரியாக தாவேக்கா செஞ்சது. அதனால் வந்து அவங்களால இப்போ இன்னும் பல வருஷம் இந்த கட்சி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு மக்கள்லாம் சொல்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அங்கங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பல குற்றங்கள் நடக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ, அவங்களுடைய விஷன் என்னவா இருந்ததோ அதை நோக்கி இந்த கட்சி பயணம் செய்து அப்படின்றத வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலேயே இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச இந்த கட்சிகள் எல்லாம், திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும், சரியாக ஆட்சி செய்யலையோ, நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்கள் சரியாக கிடைக்கலையோ, மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பல நல்ல திட்டங்கள் வந்து சேரலையோ அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ திமுகவை மறந்த மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய பேர் இப்போ அதிமுகவில் இருந்து தான் தாவேக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. நிறைய திமுக நிர்வாகிகளும் இப்போ தாவேக்கா பக்கம் தாவிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் 1000 விளக்கு ரவி, மகளிர் அணியுடைய சௌமியா, அப்புறம் ஜெகத் ராட்சகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுகவுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர். அவருடைய மகன் சந்தீப் வந்து இப்போது தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறார். ஸோ இப்படி திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான பலரும் தாவேக்கா பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், திடீர்னு என்னமோ இந்த திமுக அப்படின்ற கட்சி வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது, இவங்க இது வரைக்கும் இருந்ததோட சரி, இனிமேல் இந்த கட்சியால் பெருசாக எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு பாருங்கள். யாரும் பெருசாக அந்த திமுகவை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்களுடைய அந்த ஊப்பிங்க கொஞ்சம் பேர் பணம் கொடுத்து உட்கார வச்சு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களை தவிர மற்றபடி மக்களிடம் திமுகவை பற்றின பெருசாக பேச்சு எதுவுமே இல்லை. அவங்க இதுக்கு முன்னாடி 5 வருஷம் அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மக்கள்லாம். இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி யார், ஸ்டாலின் அவர் தான் முதலமா, ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சி நடந்த மாதிரியே இல்லை மக்களுக்கு. யாரோ என்னமோ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, யாரோ என்னமோ கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு 5 வருஷம் சரியான ஒரு ஆட்சி செய்யலை, மக்களுடைய மனசில் அவங்க இடம் பிடிக்கல அப்படின்றதுனாலேயே ரொம்ப சீக்கிரமாக திமுகவை இந்த 2 மாதத்துலலாம் மக்கள் மறந்துட்டாங்க. முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், திருவள்ளூர் குமரன், இப்படி திமுகவுடைய ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள்லாம் தாவேக்கா பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அழகிரியுடைய மகள் கயல்வெளியெல்லாம், அவங்கெல்லாம் ஏற்கனவே தாவேக்காவில் சேர்ந்த மாதிரி தான் தாவேக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை பற்றி தான்
பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திமுக குடும்பத்திலிருந்தே முக்கியமான நபர்கள்லாம் கூட தாவேகா பக்கம் போயிடுவாங்க போல இருக்கு இப்போ இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது. அதனால இப்போ என்ன திமுக நிர்வாகத்துக்குள்ள பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒன்று திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு அந்த கட்சியை வந்து ஒன்னாக்கி ஒரே திராவிட கட்சியா நாம வந்து அடுத்த எலெக்ஷன்லாம் சந்திக்கிறதுக்காக ஒன்றா இணையணும். அப்படி இல்லையா மிக விரைவில் பாஜகவுடன் இணைஞ்சு விஜய்க்கு சிஎம் விஜய்க்கும் தாவேகாவுக்கும் அதிகமாக குடைச்சல் கொடுத்து இந்த கட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, சிஎம் விஜய் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். ஸோ அதனால் வந்து மிக விரைவில் ஒரு முடிவை வந்து திமுக எடுக்கிறதுக்காக இருக்காங்க. ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க பாருங்கள், திமுக இணையிறது. அது உடனே செயல்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா மிக விரைவில் பாஜகவுடன் இணையிற அந்த வேலை நடக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ திமுக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் செஞ்சாலும் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னா, அது ராமராஜனாக இருந்தாலும் சரி, மைக் மோகனாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியாக திமுகவாக இருந்தாலும் சரி, மக்களுடைய மனசுலேருந்து ஒரு தடவை வெளியில் போயிட்டாங்கன்னா திருப்பியும் வந்து இடம் பிடிக்கிறது, அந்த மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் தான். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் அடுத்தது தாவேகாவுக்கு எதிரான ஒரு கட்சி, தாவேகாவுக்கு போட்டியான ஒரு கட்சி அப்படின்றது இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை. அது திமுகலாம் கண்டிப்பாக கிடையாது, அது அதிமுக கிடையவே கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு திருப்பியும் ஏதாவது ஸ்ட்ராங்காக அந்த கட்சியை உருவாக்கி தாவேகாவுக்கு போட்டியாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் தனி, இவங்க கட்சி ஒன்றா இணைஞ்சாலும் ரெண்டு தொண்டர்களும் வேறு வேறு இல்லையா. அதிமுக தொண்டர்களுக்கு வந்து இவ்வளோ வருஷமாக, பல வருஷமாக திமுகவை தான் எதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதிமுகவை தான் எதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க திமுக தொண்டர்களும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா கட்சி வேணால் இணைஞ்சு ஸ்ட்ராங்காக ஏதாவது முடிவெல்லாம் எடுக்கலாம். ஆனால் தொண்டர்கள் பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருப்பாங்களா? அப்படி இணைஞ்சாங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் தாவேகாவுக்கு இன்னும் ஒழுகி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்ற அந்த ஒரு கட்சிக்கு மிக மோசமான ஒரு காலகட்டம் தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த 2 மாதத்தில் அந்த கட்சி கிட்டத்தட்ட இல்லாமல் போகிற மாதிரி தான், ஃபீல்ட் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் தனி நபரை சார்ந்து தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சி இருக்கும். அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற நம்ம சிஎம் விஜயாக இருந்தாலும் சரி, எல்லாமே தனி நபரை சார்ந்து தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சி இருந்தது. அப்படி இருக்கும்போது இனிமேல் திமுகவுக்கு உதயநிதியெல்லாம் ஒரு முதலமைச்சராக காட்டி அவங்களால வந்து அடுத்த எலெக்ஷன்லலாம் போட்டியிட்டு விஜய்க்கு போட்டியாக, அதுவும் சிஎம் விஜய்க்கு போட்டியாக நிறுத்தி அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, அந்த ஒரு பாப்புலாரிட்டியை எப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள்லாம் உருவாக்கின அந்த ஒரு பாப்புலாரிட்டி, ஜனப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்களின் ஆதரவு பெற்றவர்கள், அந்த ஒரு ஆதரவையெல்லாம் உதயநிதியால் வாங்க முடியுமா அப்படின்றத நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். அதுக்கான ஒரு கரெக்டான ஆள் தானே உதயநிதி. அப்படி இந்த திமுகவை திருப்பியும் எழுந்து நிற்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தலைவர் வேணும், ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் வேணும், மக்களுடைய ஆதரவை பெற்ற தலைவர் வேணும். அதுக்கு உதயநிதி சரியா. அப்படி இல்லைன்னா ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கணும். தாவேகாவுடைய ஆட்சி அப்படின்றது இது வரைக்கும் 50 வருடமாக தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியை விட ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியாக இருந்தால் மட்டும்தான் வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு சான்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு கட்சி தலைவரே பெருசாக இல்லை அப்படின்னாலும் பெரிய ஒரு தலைவரை நோக்கி மக்கள் ஓட்டு போடாமல் சரி இந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ, என்ன விஷனாக இருந்துச்சோ அது சரியாக தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் சிஎம் விஜயோடைய பயணமும் இருக்குது. அப்படின்னும் போது இந்த திமுக எப்படி எழுந்து நிற்க போகுது? திருப்பியும் அதே திமுகவா அவங்களால திருப்பி வர முடியுமா? இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தான் ராமராஜன், மைக் மோகன் மாதிரி அரசியலை விட்டு திமுக அப்படின்ற கட்சியும் ஃபீல்ட் அவுட் ஆகுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ணன் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.